நீங்கள் இன்று படிக்கிறீர்கள் என்றால், ஒரு நூலை படிக்கிறீர்கள் என்றால் உடனடியாக அந்த நூல் உங்களுக்கு உதவலாம் அல்லது உதவாமல் போகலாம். நிச்சயமாக பின்னாளில் உதவும். இதுதான் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனா நமக்கு எல்லாமே உடனடி தீர்வுகள் தான் தேவைப்படுறதுனால, இது உடனடி தீர்வுகளை தராததுனால நம்ம என்ன பண்றது இல்லை, நூல்களை நோக்கி நம்ம செல்வது இல்லை. எனவே தயவு செய்து நண்பர்களே, உடனடி தீர்வுகளை எதிர்பார்க்காதீர்கள். அவமானங்களும் கஷ்டங்களையும் பட்டவர்கள் தான் மேல இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன். என்னுடைய கல்லூரியில முதல் வருடத்துல நான் பயின்ற அனைத்து தேர்வுகளிலும் ஃபெயில் ஆயிட்டேன். கல்லூரியில பிஎஸ்சி பிசிக்ஸ்ல. இரண்டாவது வருடம் படிக்கிறேன். இரண்டாவது வருடம் நான் படித்த அனைத்து பேப்பர்ல என்ன பண்ணிட்டேன், நான் திருப்பியும் ஃபெயில் ஆயிட்டேன். மூன்றாவது வருடம் தேர்வு எழுதுறேன். முதல் வருட பேப்பர் அத்தனையும் எழுதணும், 6 பேப்பர். ரெண்டாவது வருட பேப்பர் 6 பேப்பர் எழுதணும். அப்புறம் ப்ராக்டிகல்ஸ் எழுதணும். மூணாவது வருஷத்துக்கு எழுதணும். எல்லாமே எழுதணும். இவ்வளவும் எழுதி நான் தேர்ச்சி பெற்றிருப்பேனா, தேர்ச்சி பெறலையா, எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருப்பேன் சொல்லுங்க பாப்போம். நான் 3வது வருடத்திலே கல்லூரியிலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றேன். இப்ப இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா, 3 வருட படிப்பை நான் ஒரே வருடத்துல படிச்சிருக்கேன். அப்ப நம்ம 3 வருட படிப்புன்னு நீங்க படிக்கிறீங்க இல்லையா, இது எத்தனை வருடத்துல படிக்கக்கூடிய படிப்பு? ஒரே வருடத்துல படிக்கக்கூடிய படிப்பு தான். அப்ப நம்ம 3 வருஷமும் கஷ்டப்படுறோம்னா, ஏன் கஷ்டப்படுறோம்? நம்மளால முடியல அப்படின்னா, ஒண்ணு நமக்கு முழு நம்பிக்கையோட அதை படிக்கிறது இல்லை. இப்ப ஒரு ஊருக்கு போகணும். இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போகணும்னு வச்சுங்களேன். அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போகணும்னா நடந்து போகலாம், கப்பல்ல போகலாம், படகுல போகலாம், ராக்கெட்ல போகலாம், நீர்மூழ்கி கப்பல்ல போகலாம். பல்வேறு வழிகள் இருக்கு இல்லையா? எந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதுதான் இந்த விரைவா ஊருக்கு செல்வதற்கு உதவும். இப்ப நடந்து போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அமெரிக்காவுக்கு எப்படி நடந்து போவீங்க? போக முடியாது. நடுவில் கடல்கள் வந்துருது. அப்ப நீங்கள் முதல்ல முயற்சி செய்யணும். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி சரியானதாக இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணேன், 3 வருடங்கள்ல என்னுடைய முதல் 2 வருடத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ 3வது வருடம் நான் படித்தேன். ஏன் படித்தேன் 3வது வருடம் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பேர் சாய்குமார். அவர் வீட்டில் உட்காந்து நான் சினிமா நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கேன், படம் பார்த்துட்டு இருக்கேன். நானும் அந்த சாய்குமாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் உட்காந்து. அப்போ அவங்க அம்மா அவங்க ரொம்ப நல்ல டைப், அந்த சாய்குமாரோட அம்மா. அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி 2 பேரும் நல்லா செட்டு சேர்ந்துருக்கீங்க. அவனும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு, நீனும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு. உங்களை நாங்கள் படின்னு சொல்லலை, எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகுங்க, முதல் மதிப்பெண் வாங்குங்க எல்லாம் சொல்லலை. ஒரு பேப்பராக பாஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு 4-5 வருஷத்துல முடிச்சிடலாமா ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சாய்குமார் சொன்ன பதில் தான் என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. அந்த சாய்குமார் என்ன சொன்னா, அது ஒன்றும் இல்லைம்மா, நான் படிச்சு ஃபெயிலு, மணி படிக்காம ஃபெயிலு. அவன் என்ன சொன்னான், நான் படிச்சு ஃபெயிலு, நான் படித்தேன் ஃபெயில் ஆகிட்டேன், மணி படிக்கல ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே நான் சிந்திச்சேன், நம்ம ஏன் ஃபெயில் ஆனோம்? படிக்கல. அப்ப என்ன பண்ணணும்? படிக்கணும். சரி, படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ என்ன பண்ணேன், இப்போ நம்ம படிக்கிற டைம் எவ்வளோ நேரம் படிக்கிறோமோ அது 1 வருட படிப்பை படிப்பதற்கான நேரம் தான் படிக்கிறோம். இப்படி படிக்கணும்னா 3 வருஷத்துல ஏற்கனவே 2 வருஷத்துல வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ ஒரே வருடத்துல 3 வருடங்களுக்கான படிப்பையும் நான் படிக்கணும்னா அவ்வளோ நேரம் படிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என் நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சைக்கிளில் போகணுன்னா கூட, என் நண்பர்கள் சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க, நான் பின்னாடி உட்காந்து படிச்சுட்டு போவேன். குளிக்கிற நேரம், தூங்குற நேரம் தவிர சாப்பிட்ற நேரம், பாத்ரூம்ல இருக்க நேரம் கூட நான் படிப்பேன். அதனுடைய விளைவாக நான் அந்த முதல் மாணவனாக தேர்ச்சி பெற முடிந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எல்லாத்துலேயும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாமே மாறிடுச்சு. இது எல்லாமே
அடித்தளம் வந்து நூல்கள், நூலகம், இதனால தான் இந்த அடித்தளம் இருந்தது.